பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். வேத வினாவிடை எபிசோட் 40 மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலிருந்து தேர்வாக மொத்தம் 10 கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. விடை கண்டுபிடியுங்கள், பார்க்கலாம். கேள்வி எண் 1. இம்மானுவேல் என்பதன் அர்த்தம் என்ன? ஆப்ஷன் ஏ, இயேசு நம்மோடு இருக்கிறார். ஆப்ஷன் பி, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆப்ஷன் சி, தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆப்ஷன் டி, அனைத்து விடையும் சரி. சரியான விடை ஆப்ஷன் சி, தேவன் நம்மோடு இருக்கிறார். வசன இருப்பிடம் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 2. எசேக்கியா ராஜாவின் தகப்பன் யார்? ஆப்ஷன் ஏ, ஆகாஸ். ஆப்ஷன் பி, ஆமோன். ஆப்ஷன் சி, ஆராம். ஆப்ஷன் டி, ஆசோர். சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஆகாஸ். வசன இருப்பிடம் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 3. ஆபிரகாம் முதல் தாவீது வரை எத்தனை தலைமுறை? ஆப்ஷன் ஏ 10. ஆப்ஷன் பி 14. ஆப்ஷன் சி 28. ஆப்ஷன் டி 42. சரியான விடை ஆப்ஷன் பி 14. வசன இருப்பிடம் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 4. இயேசுவின் பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கதரிசி யார்? ஆப்ஷன் ஏ, ஓசியா. ஆப்ஷன் பி, யோவேல். ஆப்ஷன் சி, ஆகாய். ஆப்ஷன் டி, ஏசாயா. சரியான விடை ஆப்ஷன் டி, ஏசாயா. வசன இருப்பிடம் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 22, 23. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 5. மரியாளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது டேஸ் ஆவியினால் உண்டானது என்று தூதன் கூறினான். ஆப்ஷன் ஏ, தேவ ஆவியினால். ஆப்ஷன் பி, பரிசுத்த ஆவியினால். ஆப்ஷன் சி, பிதாவின் ஆவியினால். ஆப்ஷன் டி, கர்த்தரின் ஆவியினால். சரியான விடை ஆப்ஷன் பி, பரிசுத்த ஆவியினால். வசன இருப்பிடம் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 6. மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பின் தாத்தா யார்? ஆப்ஷன் ஏ, எலியூத். ஆப்ஷன் பி, யாக்கோபு. ஆப்ஷன் சி, அபியூத். ஆப்ஷன் டி, மாத்தான். சரியான விடை ஆப்ஷன் டி, மாத்தான். வசன இருப்பிடம் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்கள். கேள்வி எண் 7. இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு அட்டவணையில் எத்தனை பெண்களின் பெயர் இடம்பெற்றுள்ளது? ஆப்ஷன் ஏ 2. ஆப்ஷன் பி 3. ஆப்ஷன் சி 4. ஆப்ஷன் டி 5. சரியான விடை ஆப்ஷன் சி 4. வசன இருப்பிடம் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 3, 5 மற்றும் 16 வசனங்கள். 5 பெண்கள் குறிப்பிடப்பட்டுள்ளனர். 4 பெண்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கேள்வி எண் 8. யோசேப்பு டேஸ் கொண்டிருக்கையில் தூதன் சொப்பனத்தில் காணப்பட்டான். ஆப்ஷன் ஏ, தூங்கிக் கொண்டிருக்கையில். ஆப்ஷன் பி, சிந்தித்து கொண்டிருக்கையில். ஆப்ஷன் சி, பார்த்து கொண்டிருக்கையில். ஆப்ஷன் டி, கவனித்து கொண்டிருக்கையில். சரியான விடை ஆப்ஷன் பி, சிந்தித்து கொண்டிருக்கையில். வசன இருப்பிடம் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 9. இயேசுவுக்கு இயேசு என்று பெயரிட்டது யார்? ஆப்ஷன் ஏ, யோசேப்பு. ஆப்ஷன் பி, மரியாள். ஆப்ஷன் சி, தேவதூதன். ஆப்ஷன் டி, அனைவரும். சரியான விடை ஆப்ஷன் ஏ, யோசேப்பு. வசன இருப்பிடம் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25 வசனங்கள். கேள்வி எண் 10. டேஸ் குமாரனாகிய யோசேப்பு என்று தூதன் அழைத்தான். ஆப்ஷன் ஏ, ஆபிரகாமின் குமாரனாகிய யோசேப்பே. ஆப்ஷன் பி, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே.
ஆப்ஷன் சி யாக்கோபின் குமாரனாகிய யோசேப்பே. ஆப்ஷன் டி ஈசாயின் குமாரனாகிய யோசேப்பே. சரியான விடை ஆப்ஷன் பி தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே. வசன இருப்பிடம் மத்தேயு 1 அதிகாரம் 20 வசனம். நீங்களும் உங்கள் மதிப்பெண்களை கமெண்ட்ல எங்களுக்கு தெரிவியுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும்.